இது வந்து பைக்குக்கு காருக்கெல்லாம் காற்றடிக்கிற டயர் இன்ஃப்ளேட்டரு. இதோட லைஃப் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3-4 வருஷம் ஆகிடுச்சு வாங்கி, 3 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இது உள்ள இருக்கிற பேட்ரி வந்து இப்போ போய்ட்டுருக்குது. ஸோ காற்றடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டயருக்கு தான் காற்றடிக்கிறதுக்கு பேட்ரி நிற்குது. அதுக்கு மேலே இதுக்கு காற்றடிக்கிறதுக்கு பவர் இல்லை. ஸோ பேட்ரி வீக் ஆகிட்டுருக்குது. பேட்ரி வீக் ஆகிடுச்சுன்றதுக்காக இது நம்ம சர்வீஸ் சென்டர் தேடிட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இதுக்குன்னு சர்வீஸ் சென்டர்லாம் எங்கே இருக்குன்னுலாம் தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், புது செட் வாங்கிறது போல் இதை பேட்டரியை கழட்டி மாற்றுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் கேப் இருக்கு இல்லையா, அந்த பேக் கேப்பை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் நான். ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்க. அடுத்தது இந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டால் இது தனியாக வந்துடும். ஒன்று 2 3 4 5 6 ஸ்க்ரூ. பம்பு இது உள்ள ஒரு சின்ன மோட்டர் இருக்குது. இந்த மோட்டர் சுத்த இது உள்ள ஒரு பிஸ்டன் ஒர்க் ஆகுது. அந்த பிஸ்டன் போயிட்டு ஏர் கம்ப்ரஸ் பண்ணுது. இது இருக்குது கம்ப்ரஸரு, இது இருக்குது மோட்ரு. ஸோ இது வழியாக நம்மளுக்கு ஏர் வந்து வெளியே வருது. இதுதான் எடுத்து நம்ம மவுத்தில் கொடுப்போம். இந்த பக்கத்தை மவுத்தில் கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். இந்த சுவிட்ச் கண்ட்ரோல் நீங்கள் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதுதான் 2 பேட்ரி. ஓகே, இந்த ஸ்டார் போட்டால் ஓகே ஆகிடுச்சு. இந்த வெல்டில் வந்து இதை இந்த பேட்ரி தான் இதுக்குள்ளே இருந்தது. புதுசாக 2 பேட்ரி வாங்கி வந்திருக்கேன். 3000 mAh பேட்ரி மாதிரி இதையும் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ இது உள்ள இது ஃப்ரீயாக போகும். இந்த பாருங்கள், சார்ஜ் ஏறுது. இதே மாதிரி உங்களுடைய டயர் இன்ஃப்ளேட்டரும் பேட்ரி போயிருந்தால் நீங்களே மாற்றிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் டாடிசன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.